அப்ப நம்ம நேசித்தவர்கள், அவர்களுடைய நினைவுகள் நம்மை பலப்படுத்துகின்றன. நம்மை நேசிக்காது விட்டவர்களுடைய தாக்கங்கள் காயங்களாக இருந்து நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. நம்மிடம் சோர்வுகளை வரவழைத்து நம்முடைய மனோபாங்கையும் அது பாதிக்குது. நற்பார்வை நிறைந்த மனோபாங்காக மாற்றிக்கொண்டோமானால் செல்லுகின்ற இடமெல்லாம் நாம் தாக்கங்களை ஏற்படுத்துபவர்களாக மாறிவிட முடியும். அன்புக்குரியவர்களே, நல்ல சிந்தனைகள் அடங்கிய புதிய நற்பார்வையிலே வளர்வதற்கு, உறவுகள் மேம்பட இந்த 2வது பருவத்திலே உள்ள சிந்தனைகளுக்கு உங்களை மீண்டும் அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்த நற்பார்வை சிந்தனைகள் நம்மை எப்படி பலப்படுத்த முடியும் என்பதை பற்றி இன்னும் ஒருபடி சிந்திப்போம். மருத்துவ ரீதியாகவும், உளவியல் பார்வையிலும், சமூக பார்வையிலும் கூட இந்த நற்பார்வை சிந்தனைகள், அன்பின் வாக்கியங்கள் குழந்தைகளை மிகவும் பலப்படுத்துகிறது என்று சொல்வார்கள். இந்த நற்பார்வை சிந்தனைகள் உற்சாகம் குறைவாக இருக்கிற பொழுது அது தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்று சொல்வார்கள். அதனாலதான் முந்தைய சிந்தனைகளிலே நம்முடைய எதிர்மறை மனோபாங்கு எப்படியெல்லாம் நமக்கு நம்மை அறியாத தாக்கத்திற்கெல்லாம் அழைத்து செல்ல முடியும் என்பதற்கு உதாரணங்களை பார்த்தோம். அதை இன்னும் ஒருபடி பார்த்துவிட்டு இன்னும் ஒருபடி நம்மை எப்படி பலப்படுத்திக் கொள்வது என்று பார்ப்போம். நான் ஒரு நகரில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது எங்கள் இல்லத்தில் ஒரு வயோதிக சகோதரர் இருந்தார். அவருக்கு அப்ப வயது 95 கிட்ட இருக்கும். அப்போ ஒரு நாள், ஃபாதர், எனக்கு உடம்பு முடியாம இருக்குது, உடம்பு முழுவதும் வாதை அதிகமா இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னார். உடனே நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவரிடம் அவரை அனுப்பி வைத்தேன். போயிட்டு ஒரு மணி நேரத்துல திரும்பின அவர் முகம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. என்ன பிரதர் ஆச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க? அந்த மருத்துவர், எல்லாம் உங்க உடம்புல தீந்து போயிருச்சு பிரதர், வயசாயிட்டதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சக்தி இழந்துட்டு வருது, தேஞ்சு போய் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அவருடைய அந்த வார்த்தை என்னைய ரொம்ப ரொம்ப பாதிக்கிறதா அமைஞ்சிருச்சுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ரொம்ப சோர்வு அவரில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை நான் கேட்டுட்டு உடனே இன்னொரு மருத்துவர், என்னுடைய நண்பர் ஒருவரிடம் அவரை அனுப்பி வைத்தேன். நல்ல மருத்துவர், அவர் அந்த நகரத்துல நல்ல அனுபவசாலி. அது மட்டும் இல்லாம அவர் பலருக்கு உதவி செய்யக்கூடியவர். அப்போ அவர்கிட்ட அனுப்பி வச்சேன். அவருக்கு முதல்ல நான் அப்போ பிரதர் அங்கே சொல்லிட்டு நான் அவருக்கு ஃபோன் அடிச்சேன். இந்த மாதிரி பிரதர் கொஞ்சம் மன சோர்வோட வர்றாரு, உடல் வாதைகளும் இருக்குன்னு சொல்றாரு, அந்த மருத்துவர் இப்படி சொல்லிட்டதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தகவல் சொல்லிட்டேன் தொலைபேசியில. சகோதரர் அவரை சந்தித்து விட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு திரும்பி வர்றாரு. சந்தோஷமா வர்றாரு. முகத்துல என்கிட்ட நன்றி சொன்னாரு. நம்ம மருத்துவர்கிட்ட, அந்த வார்த்தைகளை பாருங்க, நம்ம மருத்துவர்கிட்ட நீங்க என்னை அனுப்பிச்சு வச்சீங்க, முதல்ல அந்த மருத்துவர்கிட்ட அனுப்பிச்சு வச்சீங்க. இந்த நம்ம மருத்துவர் என்கிட்ட சொன்னாரு, என்னை வர சொன்னாரு, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாரு, என்ன நடக்குதுன்னு கேட்டாரு. அப்புறம் சொன்னாரு, பிரதர் தைரியமா இருங்க, உங்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்குறேன், நல்ல மருந்து கொடுக்குறேன், உங்களுக்கு நல்ல குணமாயிரும், எல்லாத்தையும் நம்ம ஏதாவது ஒரு வழியிலே கையாண்டு விடலாம். இந்த அருமையான வார்த்தையை சொன்னாருங்க ஃபாதர்னு என்கிட்ட சொன்னார். அப்ப நான் அந்த மருத்துவருக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி நன்றி சொல்றதுக்கு நான் கேட்டேன். இது பிரதர் உங்களை பத்தி ரொம்ப பாராட்டி நன்றி சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஃபாதர் வேற ஒண்ணுமே கிடையாது, அவர் வந்த உடனே அவர் என்ன பேச விரும்பினாருங்கிறத நான் பேச விட்டேன், அவருக்கு நான் செவி கொடுத்தேன், கரிசனையோடு அமைதியில கேட்டுட்டே இருந்தேன். அவர் பல காரியங்களை சொன்னார். அப்புறம் படுக்க வச்சு அவர் உடலை தொட்டு நல்ல வார்த்தைகள் சொல்லி, இங்க வலிக்குதா, எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். பேச்சு முடிவுல அவருக்கு பலப்படுத்துவதற்காக வைட்டமின்கள் அடங்கிய மாத்திரைகளைத்தான் நான் கொடுத்தேன், வேற ஒன்றும் கொடுக்கலன்னு சொன்னாருங்க. அப்ப இந்த வார்த்தைகள் அவரை பாதிச்சிருக்கு. இந்த மருத்துவருடைய மனோபாங்கு எப்போதுமே அவர் என்ன சொல்லுவார்னா, நோயாளிகள் நம்மிடம் வருகின்ற பொழுது அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும், அவங்க வேதனைகளை பகிர்வதற்கு கொஞ்ச நேரமாவது கொடுக்கணும். அதான் அவர் எப்போதும் சொல்லுவார், நான் ஒரு 5 நிமிஷமாவது பேசாம அவங்களை அனுப்ப மாட்டேன், பேச விடுவேன், அடுத்து நான் சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்வேன், உற்சாக வார்த்தைகளை சொல்வேன், அப்போது அவர்கள் பலம் பெற்று செல்வார்கள் என்று. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இருந்தீங்கன்னா, தலைவர்கள் இருந்தீங்கன்னா, நீங்க எப்போதுமே உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா செவி கொடுக்கணும்.
உன்னதமான சிந்தனையாளர்களாக, செயல்பாட்டாளர்களாக நாம் மாறுவதற்கு, உறவில் மேம்படுவதற்கு இந்த செவிமடுத்தல், அன்போடும் கரிசனையோடும் செவிமடுத்தல் நம்மை பலப்படுத்தும் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அப்படி நம்ம தொடர்ந்து செவிமடுக்கிறப்போ என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, புது பலம் வந்துடும். அதோட நம்முடைய பயிற்சியின் இன்னொரு உதவியாக நல் வார்த்தைகளை கேட்பது, அதை தியானிப்பது, இதை நம்ம தொடர்ந்து செய்யறப்ப நாமும் பலம் பெறுவோம், பிறருக்கும் அந்த அன்பு பலத்தை பகிர்ந்து கொடுப்பவர்களாக மாறிவிடுவோம். இன்னொரு கதை. இந்த கதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த நற்பார்வை இருக்குல்ல, அந்த சிந்தனையில நிறைய கதை சொல்வது உதவுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா உறவுகள்ல வளர்றதுக்கு நல்ல நல்ல கதைகளை நம்ம ஞாபகப்படுத்தணும், நம்ம குடும்பத்தாருக்கு அதை ஞாபகப்படுத்தி சொல்லணும். பல சமயத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, வாழ்வுல கடவுள் நமக்கு கொடுக்கிற அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், அன்பு நிறைய அனுபவங்கள், அருள் நிறைய அனுபவங்களை மறந்துடுறோம். இங்க கேட்டோம், அங்க விட்டுட்டோம்னு போயிடுறோம். ஆனா இந்த நாளின் சிந்தனைகள், அதாவது நேர்பட சிந்திப்பதற்கான நற்பார்வை சிந்தனைகளுடைய இந்த தியானமானது இதுக்கு அழைக்குதுன்னா இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். பிறர் மறந்திருந்தாலும் அவங்கள அதை ஞாபகப்படுத்த சொல்லி, அவங்களுக்கு அதை ஞாபகம் ஊட்டி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். குறிப்பா பிள்ளைகள் பெற்றோருக்கு ஞாபகப்படுத்தணும். நான் சின்ன பையனா இருந்தப்ப அதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க. அப்ப இன்னைக்கு இந்த பகிர்விலிருந்து, அதாவது நல்ல நற்பார்வை சிந்தனையில் நேர்பட சிந்திப்பதற்கான சிந்தனையின் தினசரி பயிற்சியாக ஒவ்வொரு நபரிலும், குடும்ப உறுப்பினரிலும் அவர்கள் வழியாக நாம் பெற்ற நல்ல அனுபவங்களை அவர்கள் மகிழும் வண்ணம் திருப்பி ஞாபகப்படுத்துவது என்பது ஒரு மிக உன்னதமான காரியமாக இருக்கட்டும். அது உங்களையும் பலப்படுத்துவதாக இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட கதைகளை நீங்க நிறைய சொல்லணும், கேட்கணும். நாங்க பயிற்சி கொடுக்குறப்ப எங்களுடைய பயிற்சிக்கு வர்றவங்கள்ட்ட நாங்க அடிக்கடி நல்ல கதைகளை சொல்ல கேட்போம். உற்சாகம் தருகின்ற கதைகள், அன்பு நிறைந்த கதைகள், அருள் நிறைந்த கதைகள். அப்ப இன்னைக்கு 2வது பயிற்சியாக, தினசரி நற்பார்வை பயிற்சியாக, என்னுடைய வாழ்வில் என்னை உற்சாகப்படுத்திய அனுபவங்கள் எவை, அன்பு பெற்ற அனுபவங்கள் எவை, பலப்படுத்திய அனுபவங்கள் எவை என்று நாம் தொடர்ந்து அதை தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும், சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். அது அவர்களுக்கும் நமக்கும் புது பலம் தருகிறது என்று இந்த அறிஞர்கள் கூட அழகா சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட உள்ளார்ந்த பயிற்சிகளுக்கு, பலத்திற்கு நம்மையே தயாரித்துக் கொள்ளணும். கதைக்கு வர்ற 2வது கதைக்கு நானும் நிறைய கதைகள் சொல்லுவேன். நீங்களும் இதே மாதிரி கதைகளை எங்களுக்கு எழுதி அனுப்பணும் அல்லது சொல்லணும். அதைத்தான் மாதா டிவியினுடைய பொறுப்பாளர்கள், தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நண்பர்கள் எல்லாரோட சேர்ந்து இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அந்த ஆஸ்பத்திரியில குட்டி குட்டி குழந்தைங்க, அதாவது போர் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அங்க போரினால சில நேரங்கள்ல பெற்றோர்கள் 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இந்த குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருப்பாங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மருத்துவமனையில வச்சிருந்தாங்க. பல வருடங்களாக இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனை. அங்க இருக்கிற ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு காரியம் எப்போதுமே நெருடலா இருந்துகிட்டு இருந்துச்சுங்க. அது என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குட்டி குழந்தைங்களா வர்ற குழந்தைங்க பலர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணமா இருக்கும், நம்ம இன்னும் நம்மகிட்ட என்ன பற்றாக்குறையாக இருக்கிறது என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். அப்ப சிந்தித்த போது அவங்க குழுவுல அவங்களுக்கு ஒரு மெய்ஞான வெளிச்சம் கிடைச்சிச்சு. என்னன்னா, இந்த குழந்தைங்களுக்கு உற்சாக வார்த்தைகளும் அன்பு தொடுதலும் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா தாதியர்கள், மருத்துவர்கள்லாம் ஒன்னா சேர்த்தாங்க. பணியாளர்கள்லாம் சொன்னாங்க, இப்ப நம்மகிட்ட ஒரு 50 குழந்தைகள் கிட்ட இருக்கிறாங்க. இன்னையிலிருந்து நீங்க என்ன செய்யணும்னா, குழுக்களாக பிரிந்து, குறிப்பாக பெண்கள், மருத்துவர்களா இருக்கட்டும், தாதியராக இருக்கட்டும், நீங்க குழுக்களாக பிரிந்து கொண்டு ஒவ்வொரு குழந்தையையும் குறைந்தது 2-3 பேர் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 முறை அணுக வேண்டும். அணுகி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த குழந்தைய அன்போட தொடணும். அன்பு நிறைந்த நல்ல உற்சாக வார்த்தைகளை, பாசம் நிறை வார்த்தைகளை, வாழ்விக்கின்ற வார்த்தைகளை பேசணும். உதாரணமா, நீ ஒரு பொக்கிஷம் போன்றவள், நீ அன்புக்குரியவள், உன்னை நான் நேசிக்கிறேன், நீ ஒரு கடவுளின் கொடை, நீ என் இதயத்துக்கு மிகவும் பிடித்தமானவள், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, உன்னை நான் நேசிக்கிறேன், நாங்க நேசிக்கிறோம், இப்படி சொல்லணும். தொட்டுக்கிட்டே அன்பு தொடுதல் கொடுத்துட்டு அந்த குட்டி குழந்தைக்கு ஜென்டில் மசாஜ், அருமையான உடலை, அதாவது அருளோடும் அன்போடும் பாசத்தோடும் வருடி கொடுப்பது, பாசம் கொடுப்பது.
மருந்துகள், மற்ற உணவுப் பொருட்கள் அதோட கூட கொடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பயிற்சி ஆரம்பிக்குது. அந்த உறவினர்கள் இருந்தா இன்னும் ஒருபடி அதிகமா செய்யலாம் அப்படின்றதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க, 1 வருஷம் 6 மாதம் இப்படிலாம் இந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு. இந்த வார்டுல இத்தனை பேர் இப்படி அன்பு, தொடுதல், நல்ல கரிசனை வார்த்தைகள், பராமரிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைகளை தனிமையில விடவே மாட்டாங்க. சில மாதங்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்னவென்றால், குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைவதை கண்டார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற நாட்டிலே இது நடந்தது, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த அன்பு வார்த்தைகளும் உடனிருப்பும் பாசமும் நல்ல அருமையான கவனிப்பும் இந்த குழந்தைகளுக்கு வாழ்வை பெற்றுக் கொடுத்தது. அதனாலதான் இந்த நற்பார்வை நல் சிந்தனையிலே அன்போடு கலந்த வார்த்தைகள் வாழ்வு கொடுக்க முடியும் என்ற ஒரு ஆராய்ச்சி மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனாலதான் ஜான் பவல் என்ற உன்னதமான அறிஞர் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார். நாம் அனைவருமே நம்மை நேசித்தவர்களாலும் நேசிக்காதவர்களாலும் தாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லது பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம நேசித்தவர்கள், அவர்களுடைய நினைவுகள் நம்மை பலப்படுத்துகின்றன. நம்மை நேசிக்காது விட்டவர்களுடைய தாக்கங்கள் காயங்களாக இருந்து நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. நம்மிடம் சோர்வுகளை வரவழைத்து நம்முடைய மனோபாங்கையும் அது பாதிக்குது. தந்தை கிரெகரி பாயில் அதான் அழகா சொல்லுவாரு, இன்னைக்கு ஒரு இளைஞனை, இளம் பெண்ணை எளிதாக தீர்ப்பிட்டு விடுகிறது உலகு. அவங்க ஒரு சின்ன தவறு அல்லது பெரிய தவறு செஞ்சுட்டா உடனே அவங்களை எப்படி தண்டிக்கலான்னு தான் பாக்குது. ஆனா அவர்களுக்கு பின்னால் அந்த மனோபாங்கு உருவாவதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் அவர்களுக்கு பின்னால் ஒரு காயம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு பின்னணி இருக்கிறது, ஒரு இழப்பு இருக்கிறது, ஒரு ஏக்கம் இருக்கிறது, ஒரு நிறைவுறாத ஒரு தேவை இருக்கிறது. இதை கண்டுகொண்டோமானால் அவர்களிடம் இருக்கிற அந்த மாண்பை, நன்மைத்தனத்தை, புனிதத்தன்மையை, பொக்கிஷம் போன்ற அவர்களுடைய மிருதுத்தன்மையை நாம் வாழ வைக்க முடியும், வளர வைக்க முடியும் என்று சொல்வார். அதை நாம் வளர வைத்து விடுகிற பொழுது பலம் வருது. அப்ப இந்த எதிர்மறையான வெளிப்பாடுகள் என்னென்னலாம் இருக்கும், அது 2 பக்கமும் வரலாம். குழந்தைகிட்டையும் இருக்கலாம், பெற்றோர்கள்ட்டையும் இருக்கலாம். ஒரு அம்மா ரொம்ப பாசத்தோட மகள்கிட்ட சொல்றாங்க, என் கண்ணு, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கம்மா. உடனே அவ, அது பெரிய விபத்து தான் இன்னைக்கு, அது என்னைக்கோ நடக்கிறது, நான் ஒண்ணுக்கும் உதவாக்கற, என்னால ஒரு பயனும் கிடையாது. ஒரு அம்மாட்ட இன்னொரு தோழி சொல்றாங்க, உங்க கணவர் ரொம்ப ஒரு மாண்புள்ளவராகவும் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற தன்மையும் கொண்டிருக்கிறார். உடனே வீட்டுக்காரம்மா, ஆமா ஆமா, அது அடுத்த ஆளுங்கிட்ட இருக்கிறப்பதான் அப்படி செய்வாரு அவரு, எங்களுக்கு தானே தெரியும் அவருடைய உருவம், உண்மையான உருவம். இன்னொரு சூழல்ல ஒரு நபர் கூட இருந்த இன்னொருத்தட்ட சொல்றாரு, உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குதுங்க, உங்களை வீட்டை சுற்றி இயற்கை, மரம், செடி, கொடிகள், என்ன கொடை உங்களுக்கு, இலவசமான கொடை இது. உடனே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சொல்றாரு, வீட்டை சுத்தி ஒரே பூச்சும் பட்டையுமா கிடக்குது, கொசுவும், தொல்லை தாங்க முடியல, இயற்கை. அப்ப புதிய நற்பார்வை சிந்தனைகள், ஆப்டிமிஸ்டிக் திங்கிங், அதனுடைய பயிற்சி நிலைகள் நம்மை ஒரு தெளிவை நோக்கி கவனமாக இருக்க அழைக்கிறது. எனக்குள் இருக்கிற எதிர்மறையான மனோபாவங்கள் என்ன என்று, அதிலிருந்து என்னுடைய பதில்களும் என்னுடைய செயல்பாடுகளும் அமைகின்றன. சில சமயத்தில் அது என்னைய சோர்வுக்கு இன்னும் அதிகமா விட்டுட்டே போக முடியும். நான் ஒருவேளை பிறரிடமிருந்து நான் பெற்ற நல்ல காரியங்களை, நல்ல உற்சாகங்களை, அன்பு நிறைந்த வார்த்தைகளை தன்மையப்படுத்தாது நான் விட்டிருப்பேன். அல்லது என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் நோய் கொடுமைகளும் மற்ற கஷ்டங்களும் தொடர்ந்து இருந்ததுனால இதை நினைச்சு பார்க்கறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, தன்மையப்படுத்துதல். இந்த நல்ல வார்த்தைகளை, உற்சாகத்தை தன்மையப்படுத்தி கொண்டே இருக்கிற பொழுது என்னிடம் புதிய சக்தியும்
வாழ்வு சக்தியும் நன்னலமும் பெருகும், மகிழ்ச்சியும் பெருகும். அது நிச்சயமாக உறவை வளர்க்கும். அப்ப இந்த உறவை மேம்படுத்த வேண்டிய முயற்சிகளிலே குடும்பத்தில் பெற்றோரும் பிள்ளைகளும் மற்றோரும் இந்த நல்ல வார்த்தைகளை அசை போட, திருப்பி திருப்பி அது நம் காதில் விழவும், நாம் பேசவும், பிறர் பேச கேட்கவும், அதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது நல்லது. அதான் இறையரசு உங்களிடையே இருக்கிறது. ஏசாமி அதான் சொன்னார். அன்போடு வாழுகிற பொழுது இறையரசு நம் நடுவே வருகிறது. இயேசு பெருமான் நல்லது செய்யறத கண்டவர்கள் எல்லாரும் உடனே இவர் மெஸ்ஸியா, ஏன்னா இவர் வழியாக இறையரசு வந்து விட்டது. அதனாலதான் இன்னைக்கு இறையரசை பற்றி இறையியல் சிந்தனையிலே சொல்பவர்கள், அன்பு எங்கு வாழப்படுகிறதோ, நன்மைத்தனம் எங்கு வாழப்படுகிறதோ, உற்சாகம் எங்கு நிரம்புகிறதோ, எங்கு கஷ்டங்களை அன்போடு உறவோடு மக்கள் சந்தித்து அதிலிருந்து புதிய அர்த்தங்களை கற்றுக்கொள்கிறார்களோ, அங்கு இறையரசு ஏற்கனவே இந்த உலகத்துல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அதனாலதான் இந்த நல்ல நற்பார்வை சிந்தனைகள் நம்மளை போலியான ஒரு என்ன சொல்றது ஆப்டிமிசத்துக்கு அழைக்கல, ஒரு நற்பார்வைக்கு அழைக்கல. அது எதுல அழைக்குதுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ கஷ்டம்ன்றது இருக்கத்தான் செய்யும். சில நேரம் அதிக அளவுல இருக்கும், சில நேரம் பாதியில இருக்கும். ஆனா எல்லா நிலைகளிலுமே இந்த பயிற்சிகள் எதற்காக வருகிறது? இந்த நற்பார்வை, நல்ல நற்பார்வை சிந்தனை பயிற்சி எதுக்கு வருதுன்னா, அது நான் எனக்குள்ள நிறைச்சி கொள்றப்ப இந்த சவால்கள் வருதோ வரலையோ, நான் ஒரு சமநிலையோடு உறவை வளர்த்து நானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைக்கக்கூடிய பக்குவம் எனதாக முடியும். அதுக்கு நம்மளை தயாரிச்சுக்குவோம். அப்ப சிறிது கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஆழமா மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அமைதியில் கடவுளுடைய அன்பு பிரசனத்தை ஞாபகப்படுத்துங்கள். உங்களையே நீங்க பாருங்க. உங்களுடைய நல்ல காரியங்கள் எல்லாம், கடவுள் கொடுத்த உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல அனுபவங்கள் எல்லாம் திரும்ப நினைச்சு பாருங்க. உங்களை நேசிக்கிற நல்ல நபர்களை நினைத்து பாருங்கள். அவர்களுடைய அன்பு தொடுதல்களை நினைத்து பாருங்கள். நீ அழகானவள், நீ அருமையானவன், நீ பொக்கிஷம் போன்றவன், நீ ஒரு ஆசீர்வாதம், நீ ஒரு ஆசீர்வாதம், நீ இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அதே மாதிரி உங்க அப்பா அம்மா நல்ல வார்த்தைகளை பேசியிருந்தாங்கன்னா அதையும் ஞாபகப்படுத்துங்க. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் பேசியிருந்தாங்கன்னா அதையும் ஞாபகப்படுத்துங்க. நன்றியோட அந்த அன்பு அனுபவம் உங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் போய் பாருங்க. அந்த தொடுதல்கள், அந்த ஸ்பரிசம், அந்த கனிந்த பார்வை, அந்த நிபந்தனையற்று நேசிக்கிற உன்னதமான செயல்பாடுகள் அது ஞாபகத்துக்கு வரட்டும். இது கடவுள் தருகிற நேரம், இது இறைவன் கொடை. நன்றியோடு அதை திருப்பி நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னை சுற்றிலும் கடவுளுடைய அன்பும் ஆற்றலும் அருளும் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் அழகானது. இறைவன் அருளிலே இந்த உலகத்தை இன்னும் ஒருபடி நான் அழகாக மாற்றுவேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எல்லார் வாழ்க்கையிலும் அன்பு கிடைக்கட்டும். குறிப்பா இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஆசீர்வாதம் பெறட்டும். குறிப்பா உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நினைச்சு பாருங்க. அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இறைவா, அவர்கள் வாழ்க்கையிலே சுபிட்சமும் அன்பும் நிரம்பட்டும். அவங்க எங்க இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த உலகத்துல சமாதானம் கிடைக்கட்டும். இந்த உலகத்துல அமைதி இருக்கட்டும். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். எல்லாரும் உமது அன்புக்கு பாத்திரமானவர்கள். எல்லாரும் உமது அன்பிலே அவர்கள் புது வாழ்வு பெறட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவு இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும். எல்லார் வாழ்க்கையிலும் நிறைவான கொண்டாட்டங்கள் அவர்கள் வாழ்வை புதுப்பிக்கட்டும். இந்த உலகம் அழகானது. இந்த உலகிலே என்னுடைய சிறிய பங்கை ஆற்றப் போகிறேன். இந்த உலகை அழகாக்க நான் ஒரு ஆசீர்வாதம், நான் ஒரு ஆசீர்வாதம். இறைவனுடைய அருளிலே இன்னும் ஒருபடி ஆசீர்வாதமாக மாறப்போகின்றேன். என்னை சுற்றிலும் கடவுளுடைய அன்பும் அருளும் நிறைந்திருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் அமைதி பெறட்டும், எல்லாரும் சந்தோஷம் அடையட்டும். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. நன்றி உணர்வுகளோடு கொஞ்ச நேரம் அமைதியில இருந்துட்டு எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு எல்லாருக்கும் நல்ல அன்பு அதிர்வுகளை அனுப்பிடுங்க, ஆசீர்வாதங்களை அனுப்பிடுங்க. நன்றி உணர்வோட மெதுவா கண்ணை தருங்க. அப்ப இன்னைக்கு நாம நேரம் இருக்கிறப்ப என்னுடைய மனோபாங்கு எப்படி இருக்கிறது, மனோபாவம் எப்படி இருக்கிறது? எதிர்மறையானதாக இருந்தா அதையும் புரிந்து கொள்ளுங்க. ஆமா, என்கிட்ட இந்தந்த விதத்திலெல்லாம் எதிர்மறையான மனோபாங்கு இருக்கு.
என்னுடைய வார்த்தைகள்ல பல சமயத்துல அந்த மருத்துவர் எதிர்மறையான மனோபாங்கு கொண்டிருந்த அந்த மருத்துவரால் எவ்வளவு தீமை வந்திருக்குன்னு பாருங்க ஒரு நோயாளிக்கு. இன்னைக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா நாம எந்த துறையில் இருந்தாலும் சரி, நம்முடைய மனபாங்கை நல்ல அன்பு நிறை நற்பார்வை நிறைந்த மனோபாங்காக மாற்றிக்கொண்டோமானால் செல்லுகின்ற இடமெல்லாம் நாம் தாக்கங்களை ஏற்படுத்துபவர்களாக மாறிவிட முடியும். இதுல இன்னொரு ரகசியம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா, இந்த நல்ல மனோபாங்கினால், நற்பார்வை சிந்தனையினால், அருள்மிகு அன்பு வெளிப்பாடுகளால் நாம் பதிவுகளை ஏற்படுத்த ஆரம்பிப்போம். நாம எங்கெங்கெல்லாம் போறோமோ இயேசு பெருமான் தன்னுடைய தாக்கங்களை, அன்பு பதிவுகளை, குணமளிக்கின்ற பதிவுகளை விட்டு சென்றாரோ அதை போல நாம் செல்லுகின்ற இடங்கள்லாம், நீங்க வீட்டுக்கு போவீங்க, ஒரு சிலரை பார்க்கறதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நன்றிங்க நீங்க வந்தீங்க, நீங்க வந்து இருக்கிறப்பே என்னால ஒரு சில அருமையான அருள் உணர்வு பெற முடிஞ்சிச்சு, எனக்கு ஒரு புது தெம்பு கிடைச்சது, புது பலம் கிடைச்சது, எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதை நான் உணர்ந்தேன். இது சாத்தியப்படுகிறது. அதனாலதான் அதோடு மட்டுமல்லாது இப்படிப்பட்ட நபர்களோடு நாம் தொடர்பு ஏற்படுத்துகிறோம். அதுல முதன்மையானவர் நம்பெருமான் இயேசு. அதனாலதான் இன்னைக்கு நேரம் இருக்கிறப்ப இந்த இயேசு பெருமானோடு நாம செஞ்ச தியானத்தை போல ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த இறைவன் நம்மை பலப்படுத்தக்கூடிய, வாழ வைக்கக்கூடிய, உற்சாகம் தரக்கூடிய, மெய்ஞான வெளிச்சம் தரக்கூடிய நல்ல உள்ளங்களோடு தொடர்பு ஏற்படுத்துவார். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்குதுங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, சில சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞான வெளிச்சம் வரும், ஒரு உந்துதல் கிடைக்கும், ஒருவித உற்சாகமான ஒரு புது முயற்சிக்கான ஆரம்பம் உருவாயிருக்கும். யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட பேசுவாங்க, அதுல இருந்து ஒரு புதிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இதிலே ஒரு அருள் நிறை தொடர்பு ஏற்படுகிறது, அன்பு நிறை தொடர்பு ஏற்படுகிறது, நற்பார்வையின் தொடர்பு ஏற்படுகிறது. அதுல நீங்களும் வாழ்ந்து உலகத்தை நீங்கள் இன்னும் ஒருபடி வாழ வைப்பீர்கள். இதான் ஒரு ரகசியம். இதுக்கு நம்மளை நாம தினமும் தயாரித்து கொள்ளணும். அதுக்கு தயாரிக்கிறதுலதான் இந்த தினசரி நற்பார்வை ஆன்மீக முயற்சிகள் உதவியாக இருக்க போகிறது. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் உறவில் மேம்படுவதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறையரசு நம்மிடையே உருவாக ஆரம்பிக்கும். அதனாலதான் நமது புனிதர்கள் இந்த தாக்கத்தை கொண்டிருந்தார்கள். அன்னை தெரசாவை பற்றி கூட சொல்றப்ப கூட சொல்லுவாங்க, அன்னை தெரசா தொடுறப்ப கூட இருக்கிறப்ப மக்களுக்கு அந்த அதிர்வுகளை, அந்த தொடுதல்களை மக்களால் உணர முடிந்தது. அதனாலதான் இதை பத்தி பல சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போக முடியும். இன்னும் ஒரு கதையை அடுத்த பகிர்வுல நான் முன்வைப்பேன். அதனால இந்த அன்பு தொடர்பு, நற்பார்வை தொடர்பு உங்களுடைய வார்த்தையில், வாழ்க்கையில் தொடர்ந்து வெளிப்படட்டும். உறவுகளை வளர்க்க ஆரம்பிப்போம். முதல் நம் குடும்பத்தில் ஆரம்பித்து, அப்ப நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் சொல்லணும், எங்க வீட்டுல அன்பினால, நல்ல வார்த்தையினால, உற்சாகத்தினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், அதனாலதான் நான் வெளியே போறப்ப இதை பகிர்ந்து கொடுக்க முடியும்னு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலே உறவில் வளர மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு சேர்ந்து நானும் உங்களை வாழ்த்துகிறேன். எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி. பழிவாங்குகின்ற வைராக்கியங்கள், பிறருக்கு தீமை செய்வது, கடவுள் கொடையாக கொடுத்திருக்கிற இந்த ஜீவகாந்த சக்தியை வளர்ப்பது எப்படி? இந்த பேராசையினாலையும் எதிர்வினைகளாலும் முறையற்ற பழக்க வழக்கங்களாலும் நோய் கொடுமைகள் கூடி போயிருது. உறவில் மேம்படுவதற்காக, உறவை வளர்ப்பதற்காக நம்மிடம் பல்வேறு சக்திகள் இருக்கிறது.